டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்தரலாம். கொஷின் நம்பர் 1. 2025 FIH இளையோர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ சின்னம் எது? ஆன்சர் காங்கேயன். கொஷின் நம்பர் 2. தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் விருதுநகர். கொஷின் நம்பர் 3. ISSF உலக சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் இந்தியா எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது? ஆன்சர் சீனா. கொஷின் நம்பர் 4. சமீபத்தில் 114 சிறந்த அரசு பள்ளிகளுக்கு விருதுகள் எங்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் காரைக்குடி. கொஷின் நம்பர் 5. 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் மாஸ்கோவுக்கு வருகை தந்த CIS அல்லாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். நவம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. சமீபத்தில் பிரான்ஸ் அரசின் உயரிய செவாலியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தோட்டா தரணி. கொஷின் நம்பர் 2. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் NIA விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கும் உயர் அதிகாரியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி விஜய் சஹாரே. கொஷின் நம்பர் 3. சமீபத்தில் தைவான் தீவை நெருங்கிய மற்றும் அண்டை நாடான பிலிப்பைன்ஸில் பேரழிவை ஏற்படுத்திய வெப்பமண்டல புயலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபங் வோங். கொஷின் நம்பர் 4. 2025 FIH 11வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் கேப்டன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜோதி சிங். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, இது சிலி நாட்டோட தலைநகர் சாண்டியாகோவில் தான் இது நடைபெற இருக்குது. டிசம்பர் 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. இதில் 6 குழுக்களாக 24 அணிகள் விளையாட இருக்காங்க. இதே மாதிரி நேற்று பார்த்தோம் 14வது ஜூனியர் ஆடவர் மகளிர் உலகக்கோப்பை பற்றி பார்த்தோம். அது எங்கே நடைபெற இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை ஆகிய 2 இடங்கள்லையும் நடைபெற இருக்குது. எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நவம்பர் 28லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. இதுலேயும் 6 குழுக்களாக 24 அணிகள் பங்கேற்க இருக்குது. உங்களுக்கான கேள்வி, FIHோட அப்ரிவேஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 5. 6வது தேசிய தண்ணீர் விருதுகள் 2024 கீழ் சிறந்த மாநிலம் பிரிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் தான் இதை அறிவிச்சிருக்கு. முதலிடம் மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் குஜராத், 3ஆம் இடம் ஹரியானா. இந்த 3 மாநிலங்களும் சிறந்த மாநிலங்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது தமிழகத்துக்கு கிடைத்த முக்கியமான விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிறந்த மாவட்டம் தெற்கு மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் முதலிடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி சிறந்த ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த ஊராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி சிறந்த ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நீர் பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குறதுல சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலிடத்தில் தெலுங்கானாவும், 2ஆம் இடத்துல சத்தீஸ்கரும், 3ஆவது இடத்துல ராஜஸ்தான் மாநிலமும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தெற்கு மண்டலத்தில் 3ஆவது வகை பிரிவில் கோயம்புத்தூர் 2ஆம் இடத்துலையும், நாமக்கல் 10வது இடத்துலையும், ராமநாதபுரம் 13வது இடத்துலையும் இருக்குது. இந்த விருது என்னைக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 18ஆம் தேதி தான் வழங்க இருக்காங்க. எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோன்னா, 25 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்க இருக்காங்க. எங்கே அப்படின்னா, புதுடெல்லியில். யார் வழங்குறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.